ஹாய். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஜோதிகா, லைலா, நாங்க 3 பேரும் உங்க அபிமான ஹீரோக்கள் இல்லாம இந்த படத்துல நடிச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்க எங்க ஹீரோஸ் ஃபைட் பண்ணும்போது மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கை தட்டியிருக்கோம். சந்தோஷமா இருக்கும்போது டுயட் பாடியிருக்கோம். லவ்க்காக சாப்பிடாம பெட்ல குப்புறப்படுத்து அழுதுருக்கோம். அதே பெட்ல ஹீரோ நினைச்சு கனவு கண்டிருக்கோம். அப்பா அம்மா கூட காதலுக்காக சண்டை போட்டிருக்கோம். கடைசியில ஹீரோ கையால தாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா போட்டோக்கு பாஸ் கொடுத்திருக்கோம். ஆனா இப்ப நாங்க அதுக்கு வரல. மரத்தை சுத்தி டுயட் பாடிட்டு இருந்த நாங்க இப்ப முதல் தடவை சண்டை போட வந்திருக்கோம். உங்க கூட இல்ல, சமூகத்துக்கு விரோதமாகவும் தேசத்துக்கு துரோகமாகவும் செயல்படுற தப்பான ஆளுங்க கூட தான் நாங்க சண்டை போடுறோம். லவ் பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. அதான் இப்போ ஒரு லவ் பேரை சேர்த்து வைக்கலான்னு நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். காதலுங்கிறது நாடு, மொழி, இனம், ஜாதி, மதம் இதெல்லாம் கடந்து வருது. அப்படி வந்த ஒரு காதல் ஜோடிய போராடி நாங்க சேர்த்து வைக்கிறது தான் இந்த கதை. One in particular who stands out above all the others in the Old Testament era. We read about him in Deuteronomy chapter 18 verses 17 and 18. சார் சார் இதுல யாரை தள்ளிக்கிட்டு வந்திருக்கீங்க? சார் கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க. டீசன் ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்கள யாரை காதலிக்கிறீங்க? சார், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவும் ஹேமாவும் உயிருக்குயிராக லவ் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. 2 பேருமே மேஜர். அவங்கள ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு மரியாதையா? புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, நீ என்ன பண்றீங்க? அந்த லவ்வுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு அவங்கள பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. முட்டி அடிச்சு அவங்கள உள்ள தள்ளிடுறேன். சொல்லுங்க. எக்ஸ் மினிஸ்டர் பரமசிவத்தோட பொண்ணு ஹேமா. பொன்னுசாமி உடையார் பையன் ராஜா. டேய் வயசு 18. ஏன் சார் கம்ப்ளைண்ட் கிழிக்கிறீங்க? ஆப்பு 2 ஆப்புமா. என்ன தைரியம் இருந்தா மிகப்பெரிய பவர்ல இருக்கிறவங்கள பத்தி துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இங்க வருவீங்க? ஏமா, எப்ப இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டீங்களோ அப்பவே உங்க கதை கந்தல். போங்க போயிட்டே இருங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்கம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட காதல் ஜெயிக்கணும்னா எஸ் அவங்களால தான் முடியும். யார் சார் அவங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டோம். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மரியாதை எங்க பொண்ணை விட்டுருங்க. எங்களை ஜெயிச்சுட்டு உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க. ஹலோ. ஹாய். சாரு, நம்ம கம்போஸ் பண்ண சாங் நம்ம மியூசிக் காலேஜ்லயே நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இது நம்மளோட முதல் சக்சஸ். இந்த விஷயத்தை ஆஷா கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாளே. ஏய், ஆஷா சர்வன் மூலமா இந்த லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா பாருங்க. டியர் சாரு, பூஜா, நந்து, ஐம் வெரி சாரி. என் ஃபேமிலியில் ஏற்பட்ட பிரச்சனைனால உங்களை மீட் பண்ண வர முடியல. அது எப்படியும் சால்வ் ஆகிடும். நாளைக்கு ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக உங்களை வழி அனுப்பி வைக்க வரேன். இப்படிக்கு உங்களை எப்பவும் மறக்காத ஆஷா. இட்ஸ் இவரது ஓகேவா சார்? அந்த அம்மாவோடது? அவங்களோட பாஸ்போர்ட் அது கேட்குறாருல சார், கொடுங்க ப்ளீஸ். அந்த பர்தா ஓபன் பண்ணுங்க மேடம்.
என்ன உங்ககிட்ட முக்கியமான விஷயமா என்கொயரி பண்ணணும். அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஆஷா, என்னாச்சு? இவர் தான் சலீம். நான் இவர் தான் லவ் பண்றேன். எங்க காதல் பிரிக்கிறதுக்காக எங்க அப்பா என் பாஸ்போர்ட் அடிச்சிட்டாரு. என் ஹவுஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணோட பாஸ்போர்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன். உங்களை நம்பி வந்திருக்கேன். என் நாட்டுக்கு திரும்பி போனா என் டெட் பாடியை நீங்க பாப்பீங்க. எங்க நாட்டுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. எங்க நாட்டை நம்பி வந்த யாரும் கெட்டு போனது கிடையாது. எங்க உயிரை கொடுத்தாவது உங்க காதல சேர்த்து வைப்போம். இட்ஸ் a promise. சார், இப்படியே புக்கை புரட்டிக்கிட்டே இருந்தா எப்படி சார்? என் ஃப்ரெண்டை காப்பாத்த ஒரு வழி சொல்லுங்க. நானும் எத்தனையோ கேஸை வாதாடி ஜெயிச்சிருக்கேன். எவ்வளவோ சட்ட புத்தகங்களை படிச்சு முடிச்சிருக்கேன். ஆனா இந்த கேஸ் ரொம்ப ரிஸ்கா தெரியுதேம்மா. காதலை இன்டர்நெட்ல சேர்த்து வைக்கிற இந்த நவீன காலத்துல இருந்துகிட்டு காதலை சேர்த்து வைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்க? எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க ஃப்ரெண்டை காப்பாத்துங்க. எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் பணம் தான் வேஸ்ட்டாக செலவாகுமே ஒழிய உங்கள் ஃப்ரெண்டை நிச்சயமாக காப்பாற்ற முடியாது. இப்ப ஏதோ புதுசா வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. யார் சொன்னா? ஏய், கேக்குறாங்க இல்ல, சொல்லப்பா. இத பாருமா, நாங்க ஒண்ணு இழுச்ச வாயினே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க நாங்க ரூட் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். யார் சொன்னாங்க தெரியுமா? வக்கீல் எல்லாத்தையும் சொல்லிட்டானுங்க. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு வில்லங்கத்தனமான வேலைன்னு. ஆஷா எங்க ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நாங்க அவளை காப்பாத்தலனா அப்புறம் நாங்க என்ன ஃப்ரெண்டுப்பா? உங்களால முடிஞ்சா இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா பேசாம இருங்க. நாங்களே பாத்துக்கிறோம். என்ன தாய்க்குலமே எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், எல்லாம் உங்க அப்பா குண்டஸ் பண்ற வேலைடி. உங்க அப்பா மட்டும் என்ன குச்சியில 1/2 கிலோ சதை ஒட்டின மாதிரி தான் இருக்காரு. உங்க அம்மா போட்ட தலையான மந்திரம் தாண்டி இதெல்லாம். ஏன் உங்க அம்மா மட்டும் தலையணை வச்சு படுக்கிறதே இல்லையா? ஏய், watch your tongue, you stupid. You stupid, your mother stupid, your father stupid. Don't you ever drag my mom or my dad in this issue. Hey, now come on, don't try to act too smart. So nerd. You are only said to help Asha, no? We. Hey, Nandu. You have no right to run your parents. You have to put the blame on them. இந்த பிரச்சனை எவ்வளவு தூரம் போகுது பார்க்கலாம் தான் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தோம். எல்லாம் இந்த அப்பா அங்க பண்ற லொள்ளு. ஏன் பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா? அவங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதையே செய்யட்டும். நல்லதா இருந்தா நம்மால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவியா இருப்போம். எவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க எங்க பொண்ணுங்க. அவங்கள போய் இப்படி சண்டை போட்டு வச்சிட்டீங்களே. உங்களை வாங்க வச்சுக்கிறேன். எங்க கூட்டி போற பகல்ல? இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு விசேஷம். வாங்க. ரொம்ப வருஷமாச்சு உங்க அடி இனிமே வாயை திறந்தீங்க உங்களை ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். வாங்க தூதர் சார், வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மாலைக்கும் சலாம். என்ன சார் நம்ம பசங்களுக்கு வேலையே கொடுக்கறது இல்ல? இப்ப வேலை கொடுக்க தான் வந்திருக்கேன். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. எங்க நாட்டு மெல்லினர் பொண்ணு ஒண்ணு அப்பா அம்மா கௌரவத்தையெல்லாம் மறந்துட்டு லவ்வுக்காக எங்க கண்ட்ரியை அசிங்கப்படுத்திட்டு வீட்டு வேலை செய்யற ஒரு இந்திய கூலியோட உங்க கண்ட்ரிக்கு வந்துட்டாங்க. அதனால எங்க நாட்டுக்கு அவமானமா போச்சு. அவளை திருப்பி அனுப்புற பொறுப்பை அவங்க ஃபாதர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நாங்க அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். அவளை உயிரோட ஒப்படைக்கணுமா உயிர் இல்லாம ஒப்படைக்கணுமா? அவளை உயிரோட திருப்பி அனுப்பணும். எங்க சட்டத்துக்கு தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டா. அவளை எங்க கண்ட்ரியில எங்க சட்டப்படி தான் கொல்லணும். இப்போ அவ கோர்ட்டு கேஸ்ல மாட்டியிருக்கா. சட்டம் உங்களுக்கு சட்டை பாக்கெட் மாதிரி. அவளை எங்க கண்ட்ரிக்கு அனுப்புங்க. உங்ககிட்ட வந்து கோடி கோடியா தினார் கொட்டுறோம். ஒரு வெளிநாட்டு கேஸ் ஒன்று வந்திருக்கு. பெரிய மில்லியனரோட பொண்ணு ஓடி வந்துடுச்சான். எத்தனை மில்லியன் வேணாலும் தரேன்றாங்க. பொண்ணை திருப்பி அனுப்பணுமா? நீதான் கருப்பாட்டு குட்டியாச்சே, முடிச்சிடலாமா? அந்த பொண்ணு கேஸ் சம்பந்தமா தான் விசாரிச்சுட்டு வரேன். சட்டத்தால முடியுமான்னு பாரு. ரவுடிங்க வேணுமா? பசங்களை கூட்டிட்டு போ. கடைசி நேரத்தில் வந்து முடியலன்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்மளோட பலமே சட்டத்தோட பலவீனத்தில் தான் இருக்கு. சட்டத்தில் எத்தனையோ ஓட்டை இருக்கு. ஏதாவது ஒரு ஓட்ட வழியா இந்த கேஸ் முடியுமான்னு பாரு. ஃப்ரெண்டுங்கிறீங்க, ஃப்ரெண்டுக்காக வாதாட ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? எத்தனையோ லாயர்ஸ் கேட்டு பார்த்துட்டோம் சார். யாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காதல் ஒரு வெங்காயம், உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லை. இதுக்கு போய் நாடு விட்டு நாடு ஓடி வந்தேன்னு சொன்னா எந்த வக்கீல் தான் வாதாட முன் வருவான் யுவர் ஆனர்? போலீஸ் துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் சலீம், ஆஷா பேகம் இருவரையும் 15 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடுகிறேன். ஏமா போங்கம்மா, எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டே இருப்பீங்க? யோ, அவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்து. ஏன் சார் என்ன விரட்டுறீங்க? கொலையா பண்ணிருக்காங்க. விசாரிக்க தானே கூட்டிட்டு போறீங்க. அப்படி என்னத்தை விசாரிக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம். என்னம்மா கைய இது நீட்டு பாருங்க. எங்க வேதனை உங்களுக்கு தெரியாது. அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கா. ஓஹோ, உங்களுக்கு டென்ஷன் வந்தா போலீஸ் கிட்ட காட்டுவீங்க.
எங்களை பத்தி தெரியும்ல, மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை பத்தி நீங்க பேசுறீங்களா? பேசாம இருங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? கூட்டிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? பேசாம வாயை மூடிட்டு போயிடுங்க, இல்ல உங்களை தூக்கி உள்ள தள்ளிடுவேன். வெரி குட். போலீஸ்னா இப்படி இருக்கணும். யாருன்னா பேசுனாங்க உடனே தூக்கி உள்ள போட்டுக்கணும். இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பு. இந்த சட்டையை போட்டுக்கிட்டாதான் உங்களுக்கு பவர். பொண்ணுங்க அப்படி இல்ல. அவங்க மேல கை வச்சு பாருங்க, அவங்க பவர் என்னன்னு தெரியும். என்னம்மா பண்ண இருந்தாலும் அடிச்சாரா? பேர் என்ன? ஏசி பிரதாப். கையை பிடிச்சிட்டாரா? அசிங்கமா பேசினாரு இல்ல? தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன சார் கேஸ் போட்டுட்டா? நம்ம வேலைக்கு ஆப்போசிட் போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு வாயா. மேடம் நீங்க? ஓ ஐ அம் சாரி. ஐ அம் சந்திரலேகா, லாயர். உங்க ஃப்ரெண்டை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணும் அவன் மேல தான் இருக்கு. நான் உங்க ஃப்ரெண்டுக்காக ஆஜராகிறேன். Thank you so much. Thank you very much. என்னடி நான் கனவு கண்டு பயந்து போயிருக்கேன், எதுவுமே கேட்காம போறீங்க? எப்பவும் உனக்கு வரதானே, இல்லைன்னா ஆச்சரியம். என்ன கனவு கண்டிருப்பேன்? உன் நாக்க வெட்டுறது இல்ல மூக்க வெட்டுறது, அதானே? ஏய், நம்ம ஆஷாவை லாயர் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ நாட்டுல அவளை கொன்னுட்டாங்க. அச்சு வாய பேத்துரு. இப்பதான் வக்கீல் வெட்டிக்க போறோம், அதுக்குள்ளார கனவா? அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அபசகுனமா ஏதாவது நடக்கும்னு கற்பனை கூட பண்ணாத. ஆஷா கேஸ் முடியற வரைக்கும் நீ தூங்கவே கூடாது. அதே மீறி உனக்கு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை பைத்தியம் சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம். எனக்கு கனவு காண கூட உரிமை இல்லையா? அப்புறம் போலி பாஸ்போர்ட் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆஷா பேகம் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுகிறார். அவர் இந்தியாவில் தங்கி வாழ அனுமதிக்கப்படுவாரா என்பது இன்று தெரியவரும். யுவர் ஆனர், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் ஆஷா ஒரு மோசடி பெருவழி என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதோ காவல்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்ட ஆவணங்கள். இந்த பெண் நமது நாட்டை ஏமாற்ற பார்த்திருக்கிறார். இவரால் நமது நாட்டிற்கு எந்த நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் ஆபத்து வரலாம். இவரை நமது நாட்டில் விட்டு வைப்பது குற்றமாகும். எனவே இவரை இந்த நாட்டை விட்டு உடனே வெளியேற்ற உத்தரவிடுமாறு கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மதிப்பிற்குரிய நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஷாவால் நம் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும் என்றுதான் சொல்கிறாரே தவிர எந்த விதத்தில் ஆபத்து ஏற்படும் என்று சொல்ல மறுக்கிறார். காதலிச்சதால ஒரு நாட்டுக்கு ஆபத்து ஏற்படும்னா அதை விட மடத்தனமான ஒரு வாதம் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில இருந்து இல்லீகலா வந்த ஒரு பொண்ணுக்காக எதிர்த்தரப்பு வக்கீல் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதே நம்ம நாட்டில இருந்து ஒரு பொண்ணு அங்க போயிருந்தா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? கரெக்டா கேட்டீங்க சார். நம்ம நாட்டில இருந்து ஒரு பொண்ணு அங்க போய் லவ் பண்ணியிருந்தா நிச்சயமா இந்நேரம் கொண்டு இருப்பாங்க. தெரிஞ்சிருந்து இவங்களையே நீங்க காப்பாத்த நினைக்கிறீங்க? அதான் நம்ம நாட்டோட பெருமை. நம்ம நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறோமே, அதான் நம்ம பண்பாடு, பாரம்பரியம். நம்ம நாட்டை நம்பி வந்த யாருமே கெட்டு போனதில்ல. உலகத்திலேயே மனிதனை மனிதாபமானத்தோட பார்க்கக்கூடிய முதல் நாடு இந்தியா தான். யுவர் ஆனர், இந்த பொண்ணு நம்ம மண்ணை நம்பி வந்திருக்கா. அவளை வாழ வைக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு தான் பெருமை யுவர் ஆனர். காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில இருந்து தீவிரவாதிகள் கூட வரலாம். அவங்க எல்லாரையும் நாம வரவேற்க முடியுமா? வெளிநாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வர்றவங்கள தீவிரவாதி யாரு, காதலர்கள் யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம பாதுகாப்பு அதிகாரிங்க ஒன்றும் மோசமா இல்லையே. உண்மையான காதலை வாழ வைக்கணும்னு தான் சொல்ல வந்தேன். அப்படி நம்ம சட்டத்துல இடம் இல்லையே. சட்டத்தை மாத்துவோம் சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக சட்டத்தை மாத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. தீவிரவாதம் தலைவிரித்தாடும் இந்த தருணத்தில் இவர்களுக்கு கருணை காட்டுவது வெளிநாட்டில் இருந்து வரும் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாகும். மன்னிக்கணும், தீவிரவாதத்தை நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரொம்ப தப்பா நினைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வக்கீலும் ஒரு விதத்துல தீவிரவாதி தான். தப்பு செய்யறவனை காப்பாத்துற வக்கீலும் ஒரு விதத்துல கிரிமினல் தான் சொல்ல வந்தேன். இவங்க காதலர்கள் தான் வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இவங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்றீங்களே, வெளிநாட்டில இருந்து ஏதோ பணம் வாங்கிட்டு வந்து நீங்க இங்க பேசுறீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் விட்டா என்னைய தீவிரவாதின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. காதல்ங்கிறது ஒரு பொது பிரச்சனை. சட்டம் மனுஷனால உருவாக்கப்பட்டது, காதல் இறைவனால உருவாக்கப்பட்டது. மனுஷன் நினைச்சா சட்டத்தை மாத்திடலாம். ஆனா காதல் நினைச்சாதான் ஒரு மனுஷனை நல்லவனா மாத்த முடியும். நாம கடவுளை நம்புறவங்க. இந்த காதல் ஜோடியை ஒண்ணு சேர்த்து நம்ம நாட்டிலே சேர்ந்து வாடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது குற்றம் சுமத்தப்பட்ட ஆஷா போலி பாஸ்போர்ட்டில் நாட்டை ஏமாற்ற பார்த்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. இவர்களுக்கு கருணை காட்டினால் அரசு வக்கீல் கூறுவது போல தீவிரவாதிகளும் ஊடுருவ வாய்ப்பு உள்ளது. எனவே ஆஷாவை நாட்டிலிருந்து உடனடியாக வெளியேற்ற இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது.
சட்டம் கண்ணை கட்டிக்கிட்டு பாக்குது. இது சட்டப்படி பார்க்க வேண்டிய பிரச்சனை இல்ல, மனசாட்சிப்படி பார்க்க வேண்டிய பிரச்சனை. சட்டம் அதோட தீர்ப்பை சொல்லிடுச்சு. ஆனா கவர்மெண்ட் இந்த காதல சேர்த்து வைக்கிற வரைக்கும் நாங்க இந்த உலகத்தை பார்க்க விரும்பல. சார், ஃபாரின் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண அந்த 3 பொண்ணுங்களும் கோர்ட்டு முன்னாடி திடீர்னு உண்ணாவிரத போராட்டம் பண்றாங்க. என்னம்மா பொண்ணுங்களா, கண்ணுல கருப்பு துணி கட்டிட்டா நீங்க 3 பேரும் பெரிய நீதி தேவதை ஆடுவீங்களா? ஒழுங்கா களைஞ்சு போடுங்க, இல்ல லட்டி சார்ஜ் பண்ணி லாக்கப்ல போட வேண்டி வரும். லாக்அப் தானே, நாங்களும் வரோம். ஆமா நாங்களும் வரோம். எங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. வாயா. நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வெளிநாட்டு பொண்ணோட பிரச்சனைக்காக ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் பண்றீங்க? இது 2 நாட்டுக்கு நடக்கிற போர் கிடையாது, 2 மனசுக்கு நடக்கிற போர். என்ன அவ்வளவு பெரிய காதல், அதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து போராடுறீங்க? உலகத்துல இருக்கிற அதிசயத்திலேயே காதலுக்குன்னு இருக்கிற சின்னம் நம்ம நாட்டுல தான் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட நம்ம நாட்டுல இந்த காதல புரிஞ்சுக்கலனா அப்ப அந்த சின்ன எதுக்கு? அழிச்சிடலாமே. இந்த போராட்டத்துல நீங்க ஜெயிக்கலனா ஏன் ஜெயிக்காது? உண்மையான காதல் தோத்ததா சரித்திரமே இல்லையே. பத்திரிகைக்காரங்க நினைச்சீங்கன்னா எந்த போராட்டமும் ஜெயிக்கும். நம்ம கவர்மெண்ட் நினைச்சா கண்டிப்பா இவங்க காதல வாழ வைக்கலாம். ஒரு முஸ்லீம் ஜோடி ஒண்ணு சேர்றதுக்காக 3 இந்து பெண்கள் போராடுறது ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி காதல்ங்கிற பேர்ல தீவிரவாதிக ஊடுருவ மாட்டாங்களா? இப்ப மட்டும் தீவிரவாதிங்க இல்லையா? தீவிரவாதிங்க இப்படியெல்லாம் வர்றது இல்ல, ஸ்ட்ரைட்டா பாம்பு துப்பாக்கியோட வர்றாங்க. அவங்கள பிடிக்க சொல்லுங்க, பாவம் இவங்களை வாழ விட சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒருத்தர் ஆசைப்பட்டா எந்த ஊர் எந்த நாடா இருந்த என்ன சேர்த்து வச்சிட வேண்டியதானே? சொந்த பந்தங்களே கைவிட்டுற இந்த காலத்துல கூட பிடிச்ச ஃப்ரெண்டுக்காக போராடுற அந்த 3 பெண்களுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். இத பாருங்கம்மா, கோர்ட்டு முன்னாடி இந்த மாதிரி போராட்டம் பண்றது சட்டப்படி குற்றம். அதையும் மீறி போராடினீங்கன்னா சிவியர் ஆக்ஷன் எடுப்போம். எல்லாரும் கலந்து போங்க. ஓகே, we will get the permission. Come. மினிஸ்டர் சாருங்களா, இங்க கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு சார். எல்லாரும் அந்த 3 பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் நிலைமை மோசமாக போல இருக்கு. இப்பெல்லாம் பப்ளிக் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. முன்னால எல்லாம் விலைவாசி லொட்டு லோசி பண்ணி தான் போராட்டம் பண்ணுவாங்க. இப்ப காதல் கத்திரித்த பேட்டியில் கருத்து தெரிவித்துள்ளார். ஸ்டூடெண்ட்ஸ், பிரஸ் மீடியா எல்லாருமே அந்த 3 பொண்ணுங்களுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஆஷா பகத்தை அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது நினைக்கிறேன். டேய், யார் என்ன செஞ்சா நமக்கு என்ன? முடிவு என் கையில தானே இருக்கு. விரிவான செய்திகள். சாரு, பூஜா, நந்து மூவரின் சாத்வீக போராட்டத்தாலும் பொதுமக்களின் ஆதரவாலும் இப்பிரச்சனையை மத்திய அரசு கனிவுடன் பரிசீலிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். நீங்க ஜெயிச்சிட்டீங்க. உங்க போராட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆஷாவை இந்தியாவிலே தங்கி வாழ நம்ம அரசாங்கமே அனுமதி கொடுத்துட்டாங்க. Thank you so much. Thank you.